வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த எக்ஸ்பிளைனர்ல பாண்டிய சாம்ராஜ்யத்தோட ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை பத்தி தான் அலச போறோம். அதாவது கடலுக்கு அடியில தொலைஞ்சு போனதா சொல்லப்படுற குமரி கண்டத்துல ஆரம்பிச்சு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மாபெரும் கடல்சார் பேரரசா அவங்க எப்படி உருவெடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம். இது ஏதோ சாதாரண ஒரு நம்பர் கிடையாது. இந்த உலகத்திலேயே கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் தொடர்ந்து ஆட்சி செஞ்ச ஒரே அரச வம்சம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பெருமை பாண்டியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ஒரு அரச மரபுமே இவ்ளோ நீண்ட காலம் நிலைச்சு நின்னதே இல்ல. இது எப்படி சாத்தியமாச்சு? இவங்களோட உண்மையான பாரம்பரியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா பழங்கால தமிழ் சங்கங்கள் நமக்கு விட்டுட்டு போன அந்த கவிதை நயமிக்க இலக்கிய ஆதாரங்களையும் வெளிநாட்டு பேரரசுகள் எழுதி வச்ச ஆணித்தரமான வரலாற்று பதிவுகளையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இணைப்பை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப பழமையான தொன்மங்கள்ல சொல்லப்படுற அந்த தொலைஞ்சு போன குமரிக்கண்டம் அப்படிங்கிற நிலப்பரப்புல இருந்துதான். தொல்காப்பியம் மாதிரியான இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த குமரிக்கண்டத்தை ஆண்ட முதல் பாண்டிய மன்னன் வடிம்பலம்ப நின்ற பாண்டியன்தான்னு சொல்லுது. இவர்தான் தமிழுக்கான முதல் சங்கத்தையே உருவாக்கினாருன்னு நம்பப்படுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முதல் பாண்டிய மன்னர் கற்பனைக்கே எட்டாத ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்ப ஆட்சி செஞ்சிருக்காரு. 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடுன்னு மொத்தம் 49 வளமான பகுதிகளை ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்ட பேரரசாவே அவர் நடத்திட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த சமயத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் பேரழிவு நடக்குது. அந்த பேரழிவு எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வானத்திலிருந்து ஒரு பெரிய எரிக்கல் கடல்ல வந்து விழுது. அதனால கடற்கோள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சுனாமி உருவாகி ஒட்டுமொத்த குமரி கண்டத்தையே முழுசா முழுங்கிடுச்சு. ஆனா பாண்டியர்கள் அதோட அழிஞ்சு போகல. அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து தப்பிச்சு அவங்க அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து கபாடபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு புது தலைநகரத்தை உருவாக்கி திரும்பவும் எழுந்து வந்தாங்க. இந்த புது சகாப்தத்துல வந்த ஒரு முக்கியமான அரசர் தான் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. இவரு ஆயிரக்கணக்கான யாகங்களை செஞ்சதோட மட்டுமில்லாம தமிழ் மொழியை வளர்க்கிற புலவர்களுக்கு பரிசா பெரிய பெரிய யானைகளையே கொடுத்திருக்காரு. தமிழுக்காகவும் கலைக்காகவும் அவங்க எந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதுல அவங்களோட அந்த விடாமுயற்சியை கொஞ்சம் பாருங்க. அடுத்தடுத்து வந்த மாபெரும் சுனாமிகளால தங்களோட தலைநகரங்களை இழந்தாலும் மொழிக்காக அவங்க செஞ்ச அந்த சேவையை கொஞ்சம் கூட கைவிடவே இல்லை. தென்மதுரையில 4440 வருஷம், கபாடபுரத்துல 3700 வருஷம், இன்னைக்கு இருக்கிற மதுரையில 1850 வருஷம்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களா தங்களோட கல்வி மையங்களை திரும்ப திரும்ப அவங்க உருவாக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் வெறும் இலக்கியம், கவிதை, கற்பனைதான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கேதான் வால்மீகியோட ராமாயணம் ஒரு மிகப்பெரிய பாலமா அமையுது. சீதையை தேடி போற அனுமன் கிட்ட தங்கத்தாலையும் முத்துக்களாலையும் அலங்கரிக்கப்பட்ட கபாடபுரத்தோட செல்வ செழிப்பை பார்த்து நீ அங்கேயே மயங்கி நின்னுடாதே அப்படின்னு எச்சரிக்கிற அளவுக்கு அந்த நகரம் உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கு. இப்ப நாம கொஞ்சம் இதிகாசங்கள்ல இருந்து வெளியே வந்து ஆணித்தரமான வரலாற்று உண்மைகளுக்கு போவோம். கிமு 250கள்ல மாமன்னர் அசோகர் தன்னோட கல்வெட்டுகள்ல தென் தமிழகத்தை ஆள்ற ஒரு மாபெரும் வல்லரசா பாண்டியர்களை ரொம்ப அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சிருக்காரு. இங்கேருந்து தான் பதிவு செய்யப்பட்ட உலக வரலாற்று பக்கங்கள்ல பாண்டியர்களோட முத்திரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய ஆரம்பிக்குது. வெளிநாட்டு வல்லரசுகள் பாண்டியர்களை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஒரு பக்கம் பாண்டியர்களோட பிரம்மாண்டமான படைபலத்தை பார்த்த கிரேக்க தூதர்கள் மிரண்டு போனதையும், இன்னொரு பக்கம் ரோமானியர்கள் அவங்க கூட பண்ண அந்த உலகளாவிய வியாபாரத்தையும் நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம். கிரேக்க வரலாற்று ஆய்வாளர் மெகஸ்தனேஸ் பண்டையா அப்படிங்கிற பேர்ல பாண்டிய நாட்டை பத்தி ரொம்பவே ஆச்சரியமா குறிப்புகள் எழுதியிருக்காரு. அவங்க நாட்டை வீரம் நிறைஞ்ச அரசிகள் ஆட்சி செஞ்சாங்கன்னு அவர் சொல்றது அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வரலாறோட அச்சசலா ஒத்துப்போகுது பாருங்க. அது மட்டும் இல்லாம மாபெரும் போர் வீரர்கள், அசைக்க முடியாத கப்பற்படை, படையை பலப்படுத்த ஆயிரக்கணக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட அரேபிய குதிரைகள் அப்படின்னு அவர் ரொம்பவே வியந்து பதிவு செஞ்சிருக்காரு. பாண்டியர்களோட ராஜதந்திர தொடர்புகள் உலக அளவுல எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருந்துச்சு தெரியுமா? கிமு 60ல ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் சீசருக்கு பரிசுகளை கொடுக்கறதுக்காகவே ஒரு பாண்டிய தூதுக்குழு ஏதேன்ஸ் நகரத்துக்கு நேரா பயணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கிரேக்க அறிஞர் நிக்கோலஸ் டமாஸ்கஸ் ரொம்ப தெளிவா ஆவணப்படுத்தியிருக்காங்க. கப்பல் கட்டுற தொழில்நுட்பத்துல பாண்டியர்கள் எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்தாங்கன்னு இந்த ஒரு விஷயம் சொல்லும். கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய குறிப்பான பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சி என்ன சொல்லுதுன்னா, பாண்டியர்களோட சாதாரண வணிக கப்பல்களே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமா, அதை தாக்க முடியாம இலங்கையோட மாபெரும் போர்க்கப்பல்களே நடுக்கடல்ல ரொம்ப திணறி போயிருக்கு.
முசிறி, கொர்க்கை மாதிரியான எப்பவும் பிஸியா இருக்கிற மாபெரும் துறைமுகங்களை அமைச்சு உலகளாவிய முத்து அப்புறம் மிளகு வியாபாரத்துல முழு ஆதிக்கம் செலுத்தி தங்களோட நாட்டை அசைக்க முடியாத ஒரு பொருளாதார வல்லரசா பாண்டியர்கள் மாத்தியிருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு செழிப்பா இருந்தாங்கன்னா, இன்னைக்கு நாம வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போறோம் இல்லையா, அதே மாதிரி அன்னைக்கு ரோமானியர்களும் கிரேக்கர்களும் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து பாண்டியர்களோட கோட்டைகள்ல காவலாளிகளா வேலை பார்த்திருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. இவ்ளோ பிரம்மாண்டமான தகவல்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். மாபெரும் சோழர்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இருக்கிற ஜாவா தீவுகளை பாண்டியர்கள் எப்படி கைப்பற்றினாங்க? அது மட்டும் இல்லாம பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையில நடந்த அந்த மாபெரும் இரத்தக்கடலியான மோதலுக்கு என்ன காரணம்? மல்லமலையான செல்வங்கள் எப்படி வடக்கு நோக்கி போச்சு? இது எல்லாத்தையும் பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. வரப்போற பதிவுகள்ல இதை பத்தி நம்ம இன்னும் ரொம்ப விரிவா அலசலாம்.